ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். அதனால் காலையிலே எழுந்து எல்லோரும் குளிச்சாச்சு, சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலே சாப்பாடு கத்திரிக்காய் கடைஞ்சேன். குழந்தைங்கள காலையிலே குளிக்க வச்சு டிவி பார்க்க விட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், வீட்டில் பூஜை போட போகிறோம். என்ன பூஜை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பாப்பாவுக்கு இந்த வருஷம் 2025 பிப்ரவரி மாதம் பிறந்தநாள் போச்சு, 5ஆம் தேதி. அந்த மாதத்துலேருந்து தொடங்கினது. எனக்கு அப்போ தான் அறிகுறி எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. எனக்கு தொடர்ந்து என் பிள்ளைங்களுக்கு எனக்குன்னு மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் போகுது. என்ன காரணம்னு எனக்கு புரியல. அந்த பிப்ரவரி மாதத்துலேயே நாங்கள் இந்த சாமியாரை போய் பார்த்தோம். அப்போ சொன்னாங்க வீட்டில் கெட்ட சக்தி இருக்குது அப்படி சொன்னாங்க. அப்போ எனக்கு நம்பிக்கைப்படலை. சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அப்போல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் சைலண்ட்டாக இருந்துட்டேன். ஆனால் இப்போ திரும்பவும் இப்போ டிசம்பர் மாதம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே நாங்கள் அடிக்கடிக்கு மாதத்தில் 2 டைம் அந்த மாதிரி குழந்தைங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் எனக்கு மனசே சரியில்லை. எங்கள் நாய் செத்து போச்சு, இன்னொரு நாய் இருக்குது, அதுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுக்கும் நம்மளுக்கு வர கஷ்டத்தை தான் நாய்ங்க ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு மனசு தாங்காமல் தான் நான் பூஜையை ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா இன்னொரு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்காவுக்கு போயிருந்தோம் ரீசெண்டாக. அந்த இடத்துலையும் இதே வார்த்தை சொன்னாங்க. அதனால தான் சாமியாரை கூப்பிட்டு வீட்டில் ஒரு பூஜையை போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு போட்டேன். அப்புறம் அம்மா வந்திருந்தாங்க. அம்மா தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் அம்மா பாதி நாங்கள் பாதி அப்படி ஷேர் பண்ணி செஞ்சோம். அதனால தான் எனக்கு அம்மா வந்ததுனால எனக்கு எதுவும் கவுச்சி செஞ்சு கொடுக்க முடியல, கறி எடுத்து போட முடியல சொல்லிவிட்டு அம்மாவுக்கு வடை சுட்டு போட்டு டீ எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அப்புறம் வீட்டில் மீன் இருந்துச்சு, அதை அம்மா கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். ஏன்னா 3 நாளைக்கு ஏகம் வளர்த்ததுனால கவுச்சி சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க. அம்மா வீட்டில் இருந்து வர சொல்ல இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்டில் போட்டேன் இல்லையா, அந்த பக்கெட்டில் பத்தலை. அதனால தான் நான் இந்த கவரில் போட்டேன். இன்னொரு கவர் அதே மாதிரி பெரிய கவர் கிடைக்கல. ஸோ அதனால் அப்படியே வண்டி டிக்கியில் வச்சாச்சு. என் பாப்பா அம்மா கூடயே போகிறேன்னு சொல்லிவிட்டு பேகு அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே அமக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அம்மாவுக்கு போகவே மனசு. அதனால் எங்கள் அம்மா என்ன பாப்பாவே எங்கள் நாத்தனார் பையனுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரவுண்ட் அடித்து கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் போட்ட பூஜையில் அது நான் முழு மனசோட நம்பிக்கையோடு போட்டேன். அது நடக்குதோ இல்லையோ எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஹாவ் ஏ நைஸ் டே மக்களே.